ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்து இந்தியா வந்திருக்கிறாரு. அவர் அப்படி வந்ததுனால இந்தியாவுக்கு பலனா இல்லைன்னா ரஷ்யாவுக்கு பலனா அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு தான் பலன் இருக்கணும். ஏன்னா நம்ம மோடிஜி வந்து அவரை கட்டிப்பிடிக்கிற அவ்வளோ இறுக்கமாக கட்டிப்பிடிக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஏதோ பலன் அளிக்கிற மாதிரி ஏதோ வந்து செய்ய போகிறாரு. அதனால தான் அப்படி ஒரு நெருக்கமான ஒரு அணைப்பு கட்டிப்பிடிப்பலாம். புட்டினுடைய இந்த ஒரு வருகையால் உண்மையிலேயே யாருக்கு பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம கோடி மீடியாவுக்கு, அதுக்கப்புறம் நரேந்திர மோடிக்கு. இந்திய மக்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கோடி மீடியாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் பலன் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு 2-3 நாளைக்கு வந்து இந்த ஒரு பில்டப் தான் இருக்கும். கோடி மீடியா வந்து புட்டின் இறங்குறா இருப்பார், வரா இருப்பார், மோடியை கட்டிப்பிடிக்கிறா இருப்பார், மோடி கட்டிப்பிடிக்கிறா இருப்பார், அதை பண்ணா இருப்பார், இதை பண்ணா இருப்பார் அப்படின்னு ஒரே அந்த பயங்கரமான அந்த கிரிக்கெட் லைவ் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோடி மீடியாவில். நீங்கள் அந்த சேனல்லாம் பாருங்க, அப்படி கத்துறானுங்க. புட்டின் இந்தியாவுக்கு வந்து இறங்கினதும் ஃபர்ஸ்ட் வந்து பைலட்டுக்கு கையை கொடுக்குறாரு, என்ன சேஃபாக கொண்டு வந்து சேர்த்தப்பா அப்படின்ற மாதிரி அவருக்கு கையை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் வந்து அவரை வரவேற்க வந்த போது வந்து நம்ம மோடிக்கும் முர்முக்கும் கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்கிற கார்டுக்கு கையை கொடுக்குறாரு. நீ தாண்டா உண்மையிலேயே நாட்டுக்காக உழைக்கிறவன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு போல இருக்குது. அவருக்கு கையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் முர்மு கிட்ட கையை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் மோடி கிட்ட கையை கொடுக்குறாரு. புட்டின் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்த அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? ராகுல் காந்தி வந்து ஆப்போசிஷன் லீடராக பதவி ஏற்ற பிறகு அங்கே நின்றுட்டு இருந்த யாரும் கண்டுகொள்ளாத அவர்கிட்ட போய் கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கை காட்டிட்டு ராகுல் காந்தி போனார். இதெல்லாம் வந்து மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் செய்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம வந்து நம்ம ஜி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து இந்த மாதிரி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ட்ரம்ப், புட்டின் இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் தான் கட்டி பிடிப்பாரு. அவருக்கு வந்து அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்துப்பார். இவங்களுக்கெல்லாம் கை கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, அதெல்லாம் அவர் செய்யவும் மாட்டார். நம்ம இந்தியா கலாச்சாரப்படி ஒருத்தர் எப்படி வரவேற்பாங்க, வணக்கம் சொல்லி தான் வரவேற்பாங்களே தவிர இந்த கட்டி பிடிக்கிற பழக்கம்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு பழக்கம் கிடையாது, இந்தியாவின் கலாச்சாரத்தில் வர்ற ஒரு பழக்கம் கிடையாது. ஸோ அந்த கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றி கட்டிலாம் பிடிச்சி வரவேற்கிறாரு. சரி, இந்தியாவுக்கு ஏதோ பலன் இருந்தால் கலாச்சாரத்தையே மாற்றினாலும் பரவாயில்ல, ஏதோ செஞ்சுட்டு போட்டோம், கட்டி பிடிக்கிறாரோ ஏதாவது செய்கிறாரோ, நமக்கு பலன் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தா அதனால் ஏதாவது பலன் இருக்கானா அதுவும் இல்லை. மோடி சைனாவுக்கு போன போது புட்டினுடைய காரில் போன உடனே புட்டினும் மோடியும் வந்து ஒரே காரில் போகிறாங்க, நம்ம நாட்டுக்காக ஏதோ பெருசாக பேச போகிறாங்க அப்படின்லாம் கோடி மீடியா சொன்னாங்க. உடனே ஒருத்தர் வந்து புட்டினை கேட்குறாங்க, நீங்களும் மோடி என்ன பேசுனீங்கன்னு. புட்டின் சொல்லிட்டாரு, எனக்கும் அவர் பாஷை தெரியாது, அவருக்கும் என்னுடைய பாஷை தெரியாதனால நாங்கள் எதுவும் பேசல, காரில் போனோம் அவ்வளோதான் அப்படின்னு அவர் போட்டு உடச்சிட்டார் அப்பயே. இப்போ திருப்பியும் மோடியுடைய காரில் புட்டின் போயிருக்கிறாரு, ஏதோ பெரிய ஒரு விஷயத்த 2 பேரும் பேச போகிறாங்க, நம்ம நாட்டுக்காக ஏதோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திருப்பியும் இந்த கோடி மீடியா சொல்கிறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அவர் பாஷை தெரியாது, அவருக்கு என் பாஷை தெரியாது அப்படின்னு புட்டின் சொன்னார். 2 மாதத்துக்குள்ளேயே புட்டின் வந்து ஹிந்தியும் இல்லைன்னா நம்ம மோடி வந்து ரஷ்யா பாஷையும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. திருப்பியும் அந்த காரில் சும்மா தான் உட்காந்து போயிருப்பாங்க, வேற என்ன பேசியிருப்பாங்க, ஒன்றும் பேசியிருக்க முடியாது. இந்த மாதிரி வெளிநாட்டு பிரசிடென்ட்டோ இல்லைன்னா பிரைம் மினிஸ்டரோ இந்தியாவுக்கு வர்றதுனாலையோ இல்லைன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போகிறதுனாலையோ இந்தியாவுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னா அது எதுவும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. 2014 டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 61 ரூபாய். அந்த நேரத்திலேயே நம்ம ஜி வந்து சில கேள்வியெல்லாம் கேட்டார் காங்கிரஸை பார்த்து. बांग्लादेश की करेंसी नहीं गिरती है, पाकिस्तान की करेंसी नहीं गिरती, श्रीलंका की करेंसी नहीं गिरती, क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है? நம்ம சுத்தி இருக்கிற நாட்டுடைய எந்த பணமும் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையல. ஸ்ரீலங்காவுடைய பணம் வீழ்ச்சி அடையல, நேபாளுடைய பணம் வீழ்ச்சி அடையல, பாகிஸ்தானுடைய பணம் வீழ்ச்சி அடையல. ஆனா இந்தியாவின் பணம் மட்டும் எப்படி வீழ்ச்சி அடையுது, அது எப்படி நடக்குது அப்படின்னு அன்னைக்கு வந்து நம்ம ஜி வந்து காங்கிரஸை பார்த்து கேட்டாரு. இன்னைக்கு அவரை பார்த்து யாரும் கேட்க முடியாது. அவருடைய அந்த பழைய வீடியோவை அவரே போட்டு பார்த்துக்கிட்டாதான் உண்டு. அப்பயாவது அவருக்கு புரியுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து பிரசிடென்ட்ஸ் வர்றது இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் வர்றது, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அடிக்கடி வெளிநாடு போகிறது, இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு ஏதாவது பலன் கொடுக்கறதுக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜிக்கு வந்து விளம்பரம், எப்போதும் ஜி வந்து லைம்லைட்லேயே இருக்கணும், எப்போதும் மோடியை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவருக்கு கொடுக்குற அந்த பில்டப் வந்து இன்னும் மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். பெரியார்கிட்ட வந்து ஒரு முறை நீங்கள் வந்து எதுக்கு அடிக்கடி இந்த ஊர்வலமும் போராட்டமும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார், அப்போ தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தெரியும், அப்போ தானே தீகா அப்படின்ற ஒரு கட்சி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ அந்த ஒரு ஃபார்முலாவை தான் இப்போ பெரிய லெவலில் நம்ம ஜி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்ன நம்ம டேக்ஸ் பணம்,
அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, கண்டபடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவின் பண மதிப்பு மட்டும் கீழே கீழே போய்கிட்டு இருக்குது. இப்போ ஊரெல்லாம் ஒரே பேச்சு என்னன்னா, முதல்ல விராட் கோலி வந்து 100 செஞ்சுரி அடிப்பாரா, இல்லைன்னா வந்து டாலருக்கு நிகரான இந்தியாவின் ரூபா ஃபர்ஸ்ட் 100 தொடுமா அப்படின்றது தான் மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலிக்கு முன்னாடியே வந்து டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாவின் மதிப்பு 100 வந்துடும். அதுக்கான எல்லா வேலையும் தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ புட்டின் வர்றதுனாலையோ புட்டினை கட்டி பிடிக்கிறதுனாலையோ எந்த நன்மையும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. மோடிக்கான பில்டப்பை தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இந்த அளவுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணி பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1949 அமெரிக்காவில் ரோடின் 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சு இந்தியாவின் ஒரு பிரைம் மினிஸ்டரை வந்து வரவேற்றாங்க. அவங்கள அந்த பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். நேருவை வரவேற்கிறதுக்காக அப்படி மக்கள் குவிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் நம்ம மோடியை பார்க்கறதுக்கு இந்த ஹவுடி மோடி டைம்லலாம் வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படின்னு அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதெல்லாம் செலவு பண்ணி அங்கே இருக்கிற ஒரு அசோசியேஷன், அங்கே இருக்கிற அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அத்தனை பேரை வந்து வர வச்சு மோடியுடைய கையை பிடிச்சிட்டேன், காலை பிடிச்சிட்டேன், அவரை பார்த்துட்டேன் அப்படின்னு அழுவுறது, நடிக்கிறது, இந்த மாதிரி நடித்து நம்மளை ஏமாத்துறாங்களே தவிர இதனால் ஏதாவது நம்ம நாட்டுக்கு பலன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்படியே போச்சுன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 100 கிடையாது. நம்ம ரோஹித் சர்மா மாதிரி டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு 200 ரொம்ப வேகமாக தொட்டுறோம். ஜாக்கிரதையாக இருங்க.